கொந்தளிக்கிற வீரம், வீரத்துக்கு வீரம், பொறுமைக்கு பொறுமை, தாராளத்துக்கு தாராளம், இருக்கலாம் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தாராளம் ஒரு பெண்ணு என்ன தாராளம் பாருங்க. ஆசையை அவங்களா உட்கார்ந்து நெசவு பண்ணி ஒரு போர்வையை கொண்டு வர்றாங்க. கிடையாது, ஒரு துண்டை செய்யறதுக்கு ஒரு மாசம் ஆகும். இந்த தறியெல்லாம் கிடையாதுல, இந்த மாதிரி நவீன மாடல்லாம் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணு சம்பாரிச்சு கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. அப்ப ஒருத்தர் அப்பதான் வந்து ஆசையா கொண்டாந்து கொடுக்கறாங்க, வாங்கிட்டாங்க. வாங்கணும் ரசூலுல்லாஹ் அப்படி போட்டுக்கிட்டு ஹன்னா ஹன்னா ரொம்ப அருமையா இருக்கு, அவளுக்கு சந்தோஷம். அப்படி போத்தி பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு அதை கொடுங்களாங்கிறாரு. ஒரு ஆசையா கொண்டு வந்திருக்கு, மாற்று டிரெஸ் இல்லைங்கிறதுக்காக கொண்டாந்து கொடுக்குது அந்த அம்மா. இவர் என்ன செய்யறாரு, எனக்கு கொடுங்களேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அணிஞ்சல நின்றாங்க. போய் அணிஞ்சிட்டு வந்து தான் காட்டுறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ஏற்கனவே அணிஞ்சிட்டு ஆடை அணிஞ்சிட்டு வந்து இதை மடிச்சவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இருந்த ஆளுக்கெல்லாம் புட்டிச்சு அந்த ஆளை தனியா வெளியே வந்தவன அங்க வச்சு பேச முடியாத கெடுத்துப்பட்டியா கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுமில்ல. ஆசையா அதை போட்டதை போய் கேட்கறிய பாவி, இப்படிதான் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இதை போடுறதுக்கே கேட்கல, நான் மூத்தாகும் போது இதை எனக்கு கபனா அணிவிக்கணும், ரசூலுல்லாஹ் அணிஞ்சதை நான் கபனா அணிவிக்கணுங்கிறதான் கேட்டேன் தவிர நான் வேற ஒண்ணும் கேட்கல, நான் அணிஞ்சிக்கிற மாட்டேன், இதை நான் மூத்தா போனவன எனக்கு இதை போத்தணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டேங்கிறார் அவரு. இப்படி கொடுக்கறதுல எடுத்தாலும் சரி, ஆசையா கிடைச்சது ஒன்னே ஒண்ணு நல்லா இருக்க தாங்களும் வச்சுக்கோங்கிறாங்க. இன்னொன்னு இல்லாத நேரத்தில் கொடுக்கறதுலையும் அப்படி, வீரத்திலையும் அப்படி, தாராளத்திலையும் அப்படி, சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்க்கவே முடியாது. ஆனாலும் நம்ம சமுதாயத்தில் உள்ள மார்க் அறிஞர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அணிஞ்சல நின்றாங்க. போய் அணிஞ்சிட்டு வந்து தான் காட்டுறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ஏற்கனவே அணிஞ்சிட்டு ஆடை அணிஞ்சிட்டு வந்து இதை மடிச்சவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இருந்த ஆளுக்கெல்லாம் புட்டிச்சு அந்த ஆளை தனியா வெளியே வந்தவன அங்க வச்சு பேச முடியாத கெடுத்துப்பட்டியா கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுமில்ல. ஆசையா அதை போட்டதை போய் கேட்கறிய பாவி, இப்படிதான் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இதை போடுறதுக்கே கேட்கல, நான் மூத்தாகும் போது இதை எனக்கு கபனா அணிவிக்கணும், ரசூலுல்லாஹ் அணிஞ்சதை நான் கபனா அணிவிக்கணுங்கிறதான் கேட்டேன் தவிர நான் வேற ஒண்ணும் கேட்கல, நான் அணிஞ்சிக்கிற மாட்டேன், இதை நான் மூத்தா போனவன எனக்கு இதை போத்தணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டேங்கிறார் அவரு. இப்படி கொடுக்கறதுல எடுத்தாலும் சரி, ஆசையா கிடைச்சது ஒன்னே ஒண்ணு நல்லா இருக்க தாங்களும் வச்சுக்கோங்கிறாங்க. இன்னொன்னு இல்லாத நேரத்தில் கொடுக்கறதுலையும் அப்படி, வீரத்திலையும் அப்படி, தாராளத்திலையும் அப்படி, சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்க்கவே முடியாது. ஆனாலும் நம்ம சமுதாயத்தில் உள்ள மார்க் அறிஞர்கள் நபிகள் நாயகத்தை இப்படி மக்களுக்கு காட்டாம, இப்படித்தான் காட்டணும், இதான் யதார்த்தம், இப்படித்தான் வாழ்ந்தாங்க, இப்படி காட்டாம இவன் என்ன காட்டுறான்னு கவனிச்சீங்களா? ஒரு மீளாதவரால பேசலாம், என் காதால கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் சுத்தமானது அப்படிமா வந்து மேடையில. அதுக்கப்புறம் சிங்கப்படியாப்ப இப்ப கிடைக்குமா? என்னடா இது ஆய்வு, இது ஒரு இது எங்க இருக்குங்கிற இது ஒரு பேச்சா? அடுத்தவன் பார்த்தா என்ன நினைக்கிற, இது எங்க அவனுக்கு கிடைச்சி பிரியம் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் மேல பிரியம்னா பின்பற்றுவதான் பிரியம், அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு பிரியம். மேடையை போட்டுக்கிட்டு பப்ளிக் மேடையை போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலம் சுத்தமானது, பியூரானது அப்படிங்கிறான். இது எதுக்கு சொல்ற, இது என்ன, இது என்ன மார்க்க, என்ன போதனை இருக்கு இதுல, என்ன சிறப்பு இருக்குங்கிற? ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே ஹஜ்னா செஞ்சு பிறந்தாங்க. இந்த விருத்த சேதனர்கள் சுன்னத்து பிறக்கும் போதே சுன்னத் செஞ்சுதான் பிறந்தாங்க. அவங்க பெரியத்தா சுன்னத்து பண்ணாததுக்கு ஆதாரம் இருக்குது. பிறக்கும் போதெல்லாம் வந்து பிறக்கல. என்ன நினைக்கிறாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மர்ம பகுதி யாரும் பார்க்கல, தான் சிறப்பான். சின்ன பிள்ளையில பார்த்தா என்ன, அதனால ரசூலுல்லாஹ்ங்கிற 40 வயசு தானே, அதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹா சின்ன குழந்தையில சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இவன் என்ன செய்யறான்னா ரசூலுல்லாஹ்வுக்கு புகழை ஏத்துறாங்களாம். இப்படி வீரத்தை சொல்லி ஏத்து, அவங்களுடைய ஆற்றலை சொல்லி ஏத்து, திறமையை சொல்லி புகழை கொண்டு போ, அவங்களுடைய தாராளத்தன்மை, அவங்களுடைய புகழ் விரும்பாத தன்மை சொல்றதுக்கு ஒன்னா ரெண்டா காலமெல்லாம் பத்தாது. ஒவ்வொரு தலைப்புக்கு தனித்தனியா பேசினா கூட வருஷம் பூரா 365 நாள் பேச முடியும். பொறுமை அது ஒரு நாள், வீரம் அது ஒரு நாள், தியாகம் அது ஒரு நாள், இப்படியே பேசிக்கிட்டு இருக்க முடியும். இவனுக்கு பேச டாபிக் கிடைக்குது பாருங்க. என்ன பேசுறான், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் சுத்தமானது, மூத்திரம் சுத்தமானது, குடிக்கலாம்,
சிரிக்க சொல்ல உண்மையில பேசுறாயா மீலாது விழாவுல? இதாடா மீலாது விழா? இதான் ரசூலுல்லாஹ் மேல அடுத்த மதத்துக்காரன் கேட்டா நினைக்குவான், இதெல்லாம் மார்க்கன்னு, இதெல்லாம் ஒரு மார்க்கன்னு பேசுறாங்க. இவர் இதுல என்ன இருக்குது? சுன்னத்து பண்ணியே பிறந்தார்கள், இதுல என்ன உனக்கு சிறப்புண்ட? ஆனா பண்ணிக்கிறது தான் சிறப்பு. அப்படி பார்த்தா விளங்கி பண்றது சுன்னத்து பண்ணியே பிறக்கிற ஒரு சிறப்பா? அடுத்து ஒருத்தன் சொல்றான் மேடை போட்டுக்கிட்டு, அவங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் பிறக்கல, வயிற்றுல இருந்து பிறந்தாங்க. அதாவது வயிற்று கிழிச்சுக்கிட்டு பிறந்தாங்களாம். வயிற்று கிழிச்சு சிசேரியன்ல. இப்ப சிசேரியன்ல பிறந்து இப்ப என்ன சிறப்பு? இப்ப உனக்கு எத்தனை பேர் இப்ப பிறந்துட்டான்? இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பிறக்கிற பாதை இருக்குல்ல, அந்த பாதையில பிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவம் குறைவான். எப்படி அதுல இருந்து பிறந்தாங்கன்னு எப்படி சொல்றது? அது நல்லா இல்லையே. அதுக்காக என்ன பண்ணணும்? வயிற்றுல இருந்து கிழிச்சு கொண்டு பிறந்தார்கள். வயிற்றை கிழிச்சுக்கிட்டு அந்த காலத்துல பிறந்திருந்தா உழைக்க முடியுமா? இந்த காலத்துல அறுத்து ஊசியை போட்டு பண்ணி சிசேரியன் பண்ணி வெளியே எடுத்து போறான். அவன் வயிற்றுல பிறந்த எத்தனை பேருக்கு உட்கார்ந்துருக்கீங்க? இது சிறப்பாடா? இது சுன்னத்து பண்ணியே இருக்கட்டுமே. சுன்னத்து பண்ணின மாதிரி சில பேர் பிறப்பான், அது சிறப்பாது? எத்தனை பேர் உனக்கு காட்டணும்? எத்தனை காப்பீர் வீட்டுல காட்டணும்? சுன்னத்து பண்ண மாதிரி இருக்கும், அப்படி பிறக்கும். அது சிறப்பாங்க. இது என்ன சிறப்பு? சிறப்பு என்பது உடல் அமைப்புல கிடையாது, சாதனையில, அவன் செய்யற செயல்ல, இந்த உலகத்துக்கு ஆற்றிய தொண்டுல, அவனுடைய பணியில சிறப்பு இருக்கிறத விட இவர் தலையில இருந்து அதுக்கு என்னடா வித்தியாசம்? அவன் தலையில பிறந்தான், இவன் இடுப்புல பிறந்தான்னு சொல்வதற்கு நீ சொல்ற இந்த கட்டுக்கதைக்கு என்ன வித்தியாசம்? இப்படி எல்லாம் கதையை கட்டி கட்டி விட்டு வெளிச்சு போன லைட் வெளிச்சு அடிக்குங்கிறது, கால் பதியாதுங்கிறது. கால் பதியாதுன்னு ஒன்னு டெவலப் பண்ணி என்ன செய்வான்? மண்ணுல தான் பதியாது, பாறையில வச்சா பதிஞ்சு போயிடும் அப்படிமா. இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த உமருப்புல வந்து ஒருத்தன் போட்டு கற்பனை பண்ணி ஏற்குமாறா அதை நெக்ஸ்ட் நினைச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இது அவ்வளவு பொய். உமருப்புல ஒரு எழுதுனா போச்சு. இவ்வளவு இட்டு கட்டிருக்கான்னு பாருங்க. சீரா புராணத்தை தான் மீலாது விழாவுக்கு அந்த காலத்துல கொண்டாடுவாங்க. மீலாது விழான்னு போட்டுக்கிட்டு சீரா புராண விளக்கு உரைன்னு போட்டு விட்டுருவான். அதுல என்ன வரும்? பாத்திமா நாயகி கல்யாணம் நடக்கும் சீரா புராணத்துல. எப்படி நடக்கும்? மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டன. யாருக்கு? பாத்திமா நாயகி கல்யாணத்துக்கு. உலகத்தில் உள்ள இசைக்கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே குவிக்கப்பட்டன. எதை உடைக்க வந்தாங்களோ அது பூரா கொண்டாந்து குவிக்கப்பட்டுச்சான். துந்துபி முழங்கு அப்படி என்னமோ சொல்லுவார். மத்தலாம் துண்டு மீண்டு என்னென்ன இருக்கும் அந்த காலத்துல அவ்வளவு இசையும் சொல்லி முடிச்சுருவாங்க. இவ்வளவு இசைக்கருவிகளும் கொட்ட உலகத்து நாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து இறங்க அப்பவே பிளைட் இருந்துச்சு போல இருக்கு. எல்லா தலைவரும் இறங்குறாங்க. உமருப்புலவர் படிக்கிறாங்க. அப்ப இப்படி கல்யாணம் பண்ணு நம்ம தூண்டுறானா இல்லையா? இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது? ஏண்டா இது மாதிரி இறங்குமா? உலக தலைவர்கள் வருவானா? கல்யாணம்னால சிக்கனமா பண்ற கல்யாணம் பரக்கத்துட்டாங்க. ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசுல் ஹுமோனா, பரக்கத்தான கல்யாணம், செலவு குறைஞ்ச கல்யாணம் தாங்க. உலக தலைவரை கூப்பிட்டாங்களாம், எல்லாத்துக்கும் விருந்து வச்சாங்களாம், மாவில தோரணமா, அலி அப்படி குதிரையில உட்கார்ந்தாராம், கடைக்கண்ணில் சஹாபி பெண்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சாங்களாம். இவர் அலிக்கு மட்டும் தான் கிடைக்கணுமா, எங்களுக்கு கிடைக்க கூடாதா? யாரை பத்தி சொல்றான்? சஹாபி பெண்களுக்கு கற்புக்கு இலக்கணமா திகழ்ந்த சஹாபி பெண்கள் அலியை பார்த்து அப்படி காமம் கொண்டாங்களாம். எழுதி வச்சுக்கிறான். இவனுக்கு உமருப்புலவர் தான் பெருசா தெரியல, சஹாபி பெண்களுடைய அந்தஸ்து பெருசா தெரியல. பாத்திமாவுக்கு தான் இவர் கிடைக்கணுமா, எங்களுக்கு கிடைக்க கூடாதாங்க. சஹாபி பெண்கள்லாம் கடைக்கண்ணில் பார்த்து அழகா அள்ளி அள்ளி பருகனாகலாம். கடைசியா ஜிப்ரீல் ஒரு தாலியை கொடுத்து விட்டாங்க, அதைத்தான் கொண்டு கட்டினாராம். இப்படிலாம் எழுதி கூத்தடிச்சு இஸ்லாம்ங்கிற பேர்ல எவ்வளவு அழகான வரலாறு பெருமானாருடைய வரலாறு. இந்த வரலாறை படிச்சுட்டு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றான். நீ இருக்கிறவனை விரட்டுற. எதுக்கு ஓடுனா? முஸ்லீம்னு சொல்லி ஒரு காலத்துல நாத்திகத்துக்கு ஓடுனா எனக்கு தெரியும். அந்த மாதிரி பாவத்தை செஞ்சால் நான் ஒரு ஆள். நீ மண்ண இஸ்லாத்தை கேட்டு ஓடுன, ஓடி முடிச்சுட்டு ஓடுனையா? ஓடுன எதுக்கு? அவ்வளவு பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான வரலாறு படிக்க வந்த கப்சாவை கேட்டுட்டு இது ஒரு மார்க்கமாடான்னு ஓடணும். இன்னைக்கு என்ன நிலைமை? அங்க நாட்டியத்துக்கு போன மத்தவெல்லாம் நீ கூட்டம் கூட்டமா வர்றான். நீ உண்மையான மார்க்கத்தை சொல்லி அந்த மகானுக்கு புகழ் ஏற்றணுமே தவிர இது மாதிரி இட்டு கட்டினது, அவங்க உரல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி தேவையில்லாது வயிற்றுல பிறந்தாங்கிறது. கற்பிணியா இருந்தது பாத்திமாவுக்கு தெரிகிறான். மூலு தவள் இருக்கிறான். வலாத்து ஆமினா உலம் யஷோர் பிஹா அஹதுன் லியுஹபா அன்வ யூனில் ஹுஸ்ஸதி. யாரப்பனா நின்றுகிட்டு படிப்பாங்க. அதுல வருது நின்றுகிட்டு யாரப்பனா யாரப்பனான்னு ஒரு பாட்டு படிப்பாங்க மூணுதுல. அதுல வருது இது. ஆமினா வயிற்றுல உண்டானது யாருக்குமே தெரியாது. வயசு பெருசா வளையாம், யாருக்குமே தெரியாதான். பிரசவம் ஆகிற வரைக்கும் சாதாரணமா தான் இருந்துச்சான். ஏன்னுட்டா பொறாமைக்காரர்கள் பொறாமைப்பட்டு கூடாது என்பதற்காக ஆமினாவுடைய வயிறு வீங்கவில்லை, சமமா அப்படி இருந்துச்சு பிறக்கிற வரைக்கும். இதெல்லாம் இதுல என்னடா புகழ்? இதுல ஒரு பெண்ணுடைய வயிறு வீங்குனா என்ன வீங்க? இது ஒரு புகழா? இது ஒரு அந்தஸ்தா? இப்படி எல்லாம் கப்சாக்களை சொல்லி ரசூலுல்லாஹ் பேர்ல இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதான் மீளாத விழாக்களா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல
மீலாது விழாவை நாங்கள் கொண்டாடல. நாங்க தெளிவா போட்டிருக்கோம், மீலாது விழா விளக்க பொதுக்கூட்டம் தான் இது. மீலாது விழாண்டு ஒண்ணு கொண்டாடலாமாங்கிறத விளக்குறதுக்கான பொதுக்கூட்டம் தான் இது. நீங்க மீலாது விழானோட மீலாது விழா கொண்டாட போறாங்க நினைச்சுக்கிட்டீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறது இஸ்லாத்துல கிடையாது. நான் கேட்கிறேன், அதுக்கு சில சான்றுகள் உங்களுக்கு சொல்லணும்ல. எல்லா நாளும் கொண்டாடுவாங்க விஷயம். மீலாது நாங்க கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு என்னங்க? கிறிஸ்தவர்கள் ஆண்டு என்ன சொல்லுவோம்? கிபி. கிபின்னா கிறிஸ்துவுக்கு பின், அதானே? கிறிஸ்து பிறந்ததற்கு பின். கிமுன்னா கிறிஸ்து பிறந்ததற்கு முன்ன அப்படின்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்துவ மார்க்கத்தில்